பிரபல தமிழ் குணச்சித்திர நடிகரான ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரை பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில் அவங்க வீட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ராஜேஷ் அவர்களோட வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் சமீபத்தில் ஒரு சில அதிர்ச்சியான தகவலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஐயா அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் ஆகிருச்சு. ஆனால் இப்போதுமே வீட்டில் எல்லாரும் சோகமாக தான் இருக்காங்க. ஐயா அவர்களோட நினப்பாவே தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சோகமா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம வீட்ல எங்க பார்த்தாலும் ஐயா இருக்க மாரியே இருக்கு. அண்ட் அதெல்லாம் தாண்டி அவரோட பிரசன்ஸ எங்களால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாரி கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பாவ இறந்த வருத்தத்துல அவங்களுக்கு அப்படி தோணுது போல அப்படிங்கிற மாரி நான் நினச்சுக்கிட்டேன். ஆனா அது உண்மையிலேயே எனக்கும் ஒரு தடவ நடந்திருக்கு. ஐயாவோட ரூம கிளீன் பண்றதுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். அப்ப அங்க அவரோட ரூம நான் துடைச்சிட்டு இருந்தேன். அங்க சடனா யாருமே எதிர்பார்க்காத விதமா அவர் ரூம்ல மாட்டியிருந்த ஃபேன் வந்து கீழ விழுந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ் என் பக்கத்திலேயே விழுந்திருக்கும். அவ்வளோ நேரம் நான் அந்த இடத்துல தான் நின்னு ஒரு சில வேலைகள் பண்ணிட்டு இருந்தேன். ஐயாவோட ஃபோட்டோ துடைக்கலாம் அப்படின்னு நான் தள்ளி வந்தேன். கரெக்ட்டா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஃபேன் விழுந்துருச்சு. அத பார்க்கும்போது என் ஈரக்குலையே நடுங்கி போச்சு. அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. ஒருவேளை நான் ராஜேஷ் ஐயா அவர்களோட ஃபோட்டோவ துடைக்க வராம அங்கனே நின்னு வேற வேலை எதுவும் பார்த்துட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு ஃபேன் வந்து என் மேல விழுந்திருக்கும். இந்த விஷயத்தலாம் பார்க்கும்போது எனக்கு ஐயா தான் எனக்கு ஹெல்ப் பண்ண மாரியே தோணுது. அந்த ஃபோட்டோ பக்கத்துல நான் போய் துடைக்கிறப்ப என் மேல விழுகாம பார்த்துக்கிட்ட மாரி தோணுச்சு. அந்த ரூம்குள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். ஐயா அங்க இருக்கும்போது எப்படி இருக்குமோ, அதே மாரியான ஒரு உணர்வு தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளிவந்து ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேரு எதர்ச்சியா நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் உண்மதான் அவரு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ பட் இந்த அம்மா சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதர்ச்சியா நடந்துச்சா? இல்ல உண்மையிலுமே அவங்க சொன்ன மாரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குமா? உங்களோட தாட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் மற்றும் ஆக்டரான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மீண்டும் ஒரு படம் இயக்க போறாரு. அதுல அவரே ஹீரோவா நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளிவந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. கோமாளி அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இயக்குனரா அறிமுகமாக இருந்தவர் தான் பிரதீப் ரங்கநாதன். அந்த ஒரு படத்தோட வெற்றியை தொடர்ந்து 2வது படமான லவ் டுடேல அவரே ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அடுத்தது ஆக்டரா அவரு சமீபத்துல டிராகன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு படம் 150 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி இருந்துச்சு. அடுத்தது அவரோட நடிப்புல எல்ஐசி அப்படிங்கிற படம் வரப்போகுது. அதற்கடுத்து டியூட் அப்படிங்கிற படம் வரப்போகுது. ஹீரோவா மட்டுமே வந்துட்டு இருந்தவரு மறுபடியும் இயக்குனர் அவதாரம் எடுக்க போறாராமா. அதே ஏஜிஎஸ் புரொடக்ஷன்ல அவரே ஹீரோவாவும் மேலும் அந்த படத்தை அவரே இயக்குனராகவும் இருந்து பண்ண போறாராமா. ஏற்கனவே லவ் டுடே படத்தை அவர் அப்படிதான் பண்ணியிருந்தாரு. மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி கண்டிப்பா இந்த படமும் வெற்றி அடையும் அப்படின்னு ஏஜிஎஸ் நிறுவனம் நம்புறாங்க. தமிழ் சினிமால அறிமுக இயக்குனராகவும் அறிமுக ஆக்டராகவும் அடுத்தடுத்து 100 கோடி கொடுத்த முதல் ஆள் இவர் தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.